அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. தெற்கு இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்பு மேலும் தீவிரமடையவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுப்பெற்றிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு இலங்கை நிலையை அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்கு நேற்று நள்ளிரவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதாகவும் அங்கிருந்து அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக தொடர்ந்து வலுவடைந்து புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் வட தமிழ்நாடு, புதுச்சேரி அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய நிலையின்படி இலங்கையின் அம்போடாவிற்கு 170 கிலோமீட்டர் தொலைவிலும் தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசைக்கு நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் 7 துறைமுகங்களுக்கு புயல் எச்சரிக்கை கொண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி ஆகிய துறைமுகங்களுக்கு முதல் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு என்பதும் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதே போன்று 2 துறைமுகங்களுக்கு 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு, குறிப்பாக பாம்பன் மற்றும் தூத்துக்குடிக்கு 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த மட்டுமல்லாமல் அடுத்த 3 மணி நேரத்திற்கான அந்த வானிலை முன்னறிவிப்பின்படி தமிழகத்தின் பரவலாக மழை என்பது இருக்கக்கூடும் என்பதாகவும் நாளைய தினத்திலிருந்து தமிழகத்திற்கு கனமுதல் மிக கனமழை என்பது தொடங்கும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.